வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்று ஆரம்பிச்சவங்க பிள்ளைகள். எந்த வெள்ளையனை எதிர்த்தியும் பாட்டம் போரிட்டானோ அதே வெள்ளக்காரன் தலைநகருக்கு பாருங்க, அதே நாட்டில் பிரிட்டன்ல வீரத்தமிழர் முன்னணி நடத்துற கூட்டத்துல என் பாட்டன் தீரன் சின்னமலை, எங்க பாட்டி வேலுநாச்சியாரு, எங்க பாட்டன் பூலித்தேவ, மருதுவாண்டியர் எல்லாரும் படம் இருக்கு. அவன் வெள்ளக்காரன் வந்துட்டு அவன் போட்டோ எடுத்து போயிட்டு இருக்கான். உங்களை தாண்டா எங்க பாட்டை வெட்டி வெட்டி அடிச்சான். அவன் தீரன் சின்னமலை ஓடா நிலையிலிருந்து ஒரு அடி நகரல. அவன் பேர பிள்ளைகள் உலகம் பரா பண்ணி சேர்த்துட்டான். தீரன் சின்னமலைனா யாரு? எங்கள் முப்பாட்டன், எங்கள் பெருமைக்குரிய வீர பெரும்பாட்டன், எங்கள் மூதாதை, எங்க குல முன்னோன், எங்க குல தெய்வம் என்று கொண்டு சேர்த்துருக்கான். அதை பார்க்கணும்ல. தீரன் சின்னமலை பேரன் ஜோரம் போகலாமா? ஜோரம் போகலாம். 3 சீட்டு 3/4 சீட்டுக்கு முட்டிக்கால் போடலாமா? போடலாமா? யோசிச்சு பாருங்க, என்ன கொடுமை இது. இதை பார்க்கும்போது எவனாவது துணிவானா? வாயை பொத்திட்டு போவானா? முட்டிக்கால் போடுவானா? காலில் விடுவானா? காலில் விடுவானா? செய்வாரா? சொல்றானே, காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்றால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறானே. இந்த தன்மான உணர்வு நமக்கு வேணாமா? நீ தமிழ்நாட்டை மட்டும் எங்களை ஆள விட்டு பாரு, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் எங்களை பின்பற்றி நிர்வாகம் செய்யற அளவுக்கு மாற்றுவோம். விளையாட்டு சொல்லல, எல்லா நாட்டு இளைஞர்களையும் என் நாட்டை நோக்கி படிப்புக்கு திருப்புவோம். இன்னைக்கு தென்கொரியா சிறந்த நாடா இருக்குல்ல, கல்வியில முதலிடத்துல, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர் இருக்குல்ல. இந்த முதல் 3 இடத்துல என் நாடு தமிழ்நாடு கொண்டு வந்துருவோம். சரியாக 10 ஆண்டுகள்ல இந்திய நாடு முழுமைக்கு சோறு போடுகிற தேசமாக என் தமிழ் தேசம் மாறிடும். நான் கொடுப்பேன் சோறு நீரும் எல்லாருக்கும். ஏன்? கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்க. உங்களுக்கு தெரியுமா அன்பிற்குரிய சொந்தங்களே, பாரத போர் நடக்கும் போது போர்ல காயம்பட்டவர்களுக்கு, வீரர்களுக்கு, பொதுமக்களுக்கு வண்டி வண்டியாக சோறாக்கி போட்டவன் நமது தமிழ் பாட்டன் பெருஞ்சோற்றுவன் இளஞ்சேரலாதங்கிறவன். உலகத்திலே முதலாக செஞ்சிலுவை சங்கம் என்று காயம்பட்ட மக்களுக்கு உதவிய அமைப்பை நம்ம பாட்டன் தான் தொடங்கியிருக்கான். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க தான் எடுத்து பேசணும். எங்க அப்பா பாரதி ராஜா நானும் வண்டியில பயணிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஒளிப்பேல ஓடிட்டு இருந்துச்சு. அதுல எங்க அப்பா வைரமுத்தவர்களை புகழ்ந்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வைரமுத்தவர்கள் எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறாங்க. நான் கேட்டேன், அப்பா என்னப்பா நீங்க மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறீங்களாப்பான்னு. மகனே, நம்மள வேற எவனும் பாராட்ட மாட்டான்டா, பாராட்ட மாட்டான். நம்மளை நாமே பாராட்டி கொண்டாட்டாண்டா. அதான் உண்மை. என் பாட்டனை தீரன் சின்னமலை நான் வேற எவனாவது பேசுவா? என் பாட்டன் மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு என் பாட்டனின் கால் தூசல வர மாட்டான். என் பாட்டன் சாதாரண குடிமகன் வெள்ளைய படை எதிர்த்து ஆட்டிக்கலாமுங்க துணிவு வரவே வராட்டி மாபெரும் புரட்சியா நினைச்சு பாரு. என் தம்பி ஜெகதீசன் அண்ணன் பேசிட்டு பாட்டை நடந்து கொண்டிருக்கும்போது தடிப்படை வச்சுக்காரு. தடிப்படைனா பெரிய கம்பு வச்சு அடிக்கிறது பாருங்க. 5000 பேர் சண்டை ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்து வந்தா தெரியாம 300-400 பெரிய தடி கம்பு வச்சு காசு ஆட்டிக்கிறது. எங்கிருந்தா யாரும் அடிக்கான்னு தெரியாம படையை எப்படி பிரிச்சு 15 படை பிரிவு வச்சுக்க. அதுல பொய்லா படை பிரிவு ஒன்று. இதுல இருந்துதான் எங்க தலைவன் பிரபாகரன் எடுத்துருக்கான். கொரில்லா படைப்போரை வச்சிருந்தா நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலை, நம்ம பாட்டேன் மருந்துலாம் மருந்திருந்து தாக்குறது. எங்க இருக்கிறோம் தெரியாது, திடீர்னு ஒன்று தாக்கிடுவாங்க. அதான் கொரில்லா போர். இதுக்கு பிறகுதான் ஜீவாவில சேவை வரப்படம் கஷ்டம் அதை பின்பற்றினாங்க. பெரிய வரலாற்றுக்கு பெருமைக்கு சொந்தக்காரங்க. இன்னைக்கு நம்மள இந்த பிச்சைக்கார பெண் இப்படி பிச்சை எடுத்து விட்டாங்க. ஒரு காலம் வரப்போகுது. என்ன கேட்கிறான், சொல்றா ஆடு மாடு வைக்கிறத அரசு பணி ஆக்கிடுவோம், வேளாண்மை வேலை செஞ்சிருவோம், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவோம், தலையற்றம் சாப்பிடுறோம் சொல்றாரு. காசுக்கு எங்க போவாங்க? காசுக்கு எங்க போனா? 50 ஆண்டுகள் ஆட்சி இருக்கான்னு பார்த்து பட்டியல் எடுத்து வந்துட்டா அவங்ககிட்ட தான் வாங்கினேன். வேற எங்க வாங்குறது?
நீங்களா கொடுத்தா வெளியில இருப்பிய, நானா எடுத்தா உள்ள இருப்பிய. எப்படி பாருங்க, பார்த்து பண்ணி விடுங்க. ஒரு ஒரு அணை கட்டலான்னு இருக்கேன், 500 கோடி ஆகுது. கட்டுங்க, உங்க அப்பா பேர்ல உங்க பேரையே வச்சுட்டு, ஏன்னா ஒன்றும் நஷ்டம் இல்லை. அணை சிறப்பாளர்னு உங்க பேரை கூட நீங்க கூட திறந்துடுங்க. நான் போய் பார்த்தேன் வேலையில், நம்ம பாட்டு நினைவு தூணுக்கு மாலை வைக்க போறேன், என் தம்பி எல்லாரும் கூட்டிட்டு போராடி செத்த என் பாட்டன் மாரி சின்னமலையும் சின்னதா இருக்கு, வெள்ளையடிச்சு விட்ட ஜெயலலிதா பெருசா இருக்கு. இது ஒரு கொடுமை. எனக்கு நெஞ்சு விட்டு போகுது. அவ்வளவு அணையை கட்டினாரு, அவ்வளவு பள்ளிக்கூடம் கட்டினாரு, அவ்வளவு ஏரியை கட்டினாரு. காமராஜ் பேரே கொடுக்கல. அந்த அணைக்கு லேசா வந்தம் வச்சுட்டு கீழே தெட்டி 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 வேம்பம்மா ஒரு படம் எடுப்போம். அப்புறம் சினிமா ஸ்கோப் அந்த காலத்துல அதை பிரிச்சு விட்டாங்க. முதல்ல சினிமா ஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்து பேசாம போயிட்டான். இவங்க படுத்துற பெரும்பாலும் என்ன தெரியுங்களா, ஒரு படம் 100 நாள் ஓடுனா எப்படி கொண்டாடுவான், 100வது நாள் அப்படின்னு. ஆட்சிக்கு அப்படி ஆயிடுச்சு. 100 நாள் எடப்பாடி ஆட்சி 100வது நாளை தொட்டு விட்டது. இதே மாதிரிதான் சட்டத்திற்கு கேட்டாங்க, இதே மாதிரிதான் சட்டத்திற்கு கேட்டாங்க. கையெழுத்துலாம் காசு கூடிடுச்சு. அரசுக்கு கடன் 5 லட்சம் கோடி, எம்எல்ஏவுக்கு சம்பளம் 1,07,000. இந்தியாவிலேயே மேசையை தட்டுகிறவர்களுக்கு சம்பளம் ஒண்ணு இங்க. நம்ம காலம் வருது, ஆட்சி அமைக்கிறோம், மாட்டு பண்ணை வைக்கிறோம், இங்க மேசையை தட்டோம்னா இங்க சாணி தட்ட போடுறோம். சிறப்பா தட்டு கேட்ட ஒரு கூட்டம். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்லப் போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.